ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் டேவிட். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு செகண்ட் ஹேண்ட்ஸ் கார் வாங்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் வச்சுருக்கேன். ஸோ நியூ கார்லாம் வாங்குற பிளானில் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செகண்ட்ஸ்லேயே போகலாம் அப்படின்னு. ஸோ செகண்ட்ஸில் வந்து ஒரு பட்ஜெட் கார், ரொம்ப பெரிய கார்லாம் இல்லை, பட்ஜெட்டாக வாங்கணும். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணல. Cars24 தான் நான் நிறைய பார்த்துட்டு இருந்தேன். அதில் அது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, நான் வந்து இப்போ ஸ்க்ரீன் ஷேர்லாம் பண்ணல, அப்படியே என்னோடய லேப்டாப்பை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம வந்து கூகுளில் போயாச்சு. Cars24 சென்னை. ஸோ இது வந்து Cars24 நான் பார்த்ததில் கொஞ்சம் ஆன்லைனில் நம்ம நிறைய பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ பை யூஸ்டு கார்ஸ் நம்ம ஆல்ரெடி சென்னை கொடுத்துட்டோமே. ஓகே, சென்னை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டகரி 2 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ரைவேட் செல்லருன்றது வந்து ப்ரைவேட்டும் Cars24 ரஷ்ஷோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு ப்ரைவேட் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கம்பேரிட்டிவ்லி இதில் நிறைய செக் பண்ணுவாங்கன்ற மாதிரி போட்டாங்க. இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு நான் பார்க்கும்போது, ஸோ அந்த டிஃப்ரென்ஸில் வந்து நம்ம Cars24 பெட்டராக இருக்கும். ஸோ என்னோடய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 கொடுப்போம், 4 lakhs. ஓகே, ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இதில் என்னென்ன கார் வருது, இதில் எனக்கு ஆக்சுவலாக இந்த மாருதி ஆல்டோ கார் மட்டும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது ஏன்னு தெரியல. ஏன்னா கார் டிரைவிங் போகும்போது அவங்க ஆல்டோ வச்சுருந்தாங்க, அது ரொம்ப ஹார்டாக இருந்தது. மேபி அது நல்லா அடித்து துவைச்சிருக்காங்க கார்ஸ் டிரைவிங் கிளாஸில். ஆனால் கம்மி பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்டோ தான் நிறைய வரும். மாருதி செலீரோ. ஸோ இதில் வந்து நம்ம ப்ரைஸ் இப்படி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட் வந்து ஒரு கேல்குலேஷன் சொன்னாப்புல. இப்போ இது வந்து 2013 மாடலாக, கரண்ட் இயர் வந்து 2026. ஸோ இதை வந்து 26ல் மைனஸ் பண்ணிங்கன்னா 7 + 3 13 இயர்ஸ் ஓல்டு கார் இது. ஸோ 13 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 55 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. ஓகே, அந்த மாதிரி சம் கேல்குலேஷன்ஸ் இருக்குது. பட் மோரோவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ அதிகமாக ஓடி இருக்கோ அது வந்து கார் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். கம்மியாக ஓடிந்ததுன்னா நல்லாயிருக்கு காருன்னு அர்த்தம். பட் நம்ம இந்த இயர் பார்க்கணும். ஸோ மேபி நான் இயர் வேணால் ரொம்ப பின்னாடி இருக்குமே, மாடல் இயர். ஸோ இதில் வேணால் நம்ம வந்து இயர் செட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் இயர் வந்து ஒரு 2015னா எவ்வளோ, 11 இயர்ஸ் வருதா? இதுவே வருஷம் வேறு ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கு. ஸோ 2016லேருந்து போடுவோம். 16னா 10 இயர்ஸ். ஓகே, ஆல்டோ வரல. ஸோ இதில் இருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்க ப்ளஸ் அதர் சார்ஜஸ்ன்னு போட்டிருப்பானுங்க. ஸோ இந்த மாருதி செலீரியோ நல்லா இருக்குது. இதை கிளிக் பண்ணலாமா? ஓகே, இதை கிளிக் பண்ணால் நல்லா இருக்குது. இந்த காரும் காம்பேக்டாக இருக்கும். ப்ரைஸ் பிரேக்கப் இதுவே 3.6னா இது ஒரு 30-40 போடுவானுங்களே. பாருங்கள், 4 தாண்டிடுச்சு. ஸோ இந்த ஃபில்டர் வந்து அதர் சார்ஜஸ் வந்து நமக்கு கிடையாது. இந்த ஃபில்டரில் ஒன்லி கார் ப்ரைஸ் தான் ஃபில்டர் ஆகிருக்கு. ஸோ டாடா ஸோ மாருதி வேகனார். இந்த கார் கூட நல்லா ஒரு லைஃப் கொடுக்கக்கூடிய கார் தான். வேகனார் ஷிஃப்ட்டு ஆப்வியஸாக எல்லாருமே லைக் பண்ணுறது. இவங்க எதோ டிசைன் பண்ணி வச்சுருக்கானுங்க, ஆல்டர் பண்ணியிருக்கானுங்க. ஹுண்டாய் i20. ஸோ எனக்கு வந்து ஃபோர்டுலாம் வேணாம், ஹுண்டாய் எலைட் i20. ஸோ இது பாருங்கள், அடித்து துவைச்சிருக்காங்க. 2018னா எத்தனை 8 இயர்ஸ் ஆகுது. 8 இயர்ஸில் பாருங்கள் 1,15,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கானுங்க. போட்டு போலன்னு பொழந்துருக்கானுங்க காரை. டயருமே பாருங்கள் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு மாதிரி இது ஒரு மாதிரி இருக்குது. Volkswagen போலோ இதுவுமே நல்லாயிருக்கும். பட் பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் கார்லாம் அடித்து துவைக்கிறாங்க. நல்லா கிலோமீட்டர்ஸ், லாங் ட்ரைவ் நிறைய போவானுங்க போல். டியாகோவும் நல்ல கார் தான், பலினோவும் நல்ல கார் தான். 72 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது டாடா டியாகோ. இதில் வந்து நம்ம வந்து நேராக போனால் இதுலேயே லொக்கேஷன்ஸ் போட்டிருக்கோம். இது பாருங்கள், இந்த கார் நாவலூரில் இருக்குது. அந்த மாதிரி இது எந்த இடத்துல இருக்குது, அப்படி நெக்ஸஸ் விஜயமாலில் இருக்குது, இது திருவேற்காட்டில் இருக்குது. எனக்கு வந்து இந்த i10 அந்த மாதிரி அது வந்துருச்சு. i10 ஹுண்டாய் கிராண்ட் i10. இந்த கார் நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கார் நம்ம வாங்க போகும்போது ஃபஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இவங்களை கூப்பிட்டு போகணும், ஒரு கார் மெக்கானிக்கை கூப்பிட்டு போகணும். இந்த கார் மெக்கானிக் வந்து நம்ம இப்போ இந்த மாதிரி வெளிப்படையாக தானே பார்க்குறோம். ஸோ ஒரு காரோட மெயின் திங் இன்ஜின்,
அண்ட் அந்த கார் வந்து அந்த இது ஃப்ளட்டில் மாட்டினதா இல்லையா, அப்புறம் ஏசி ஒர்க் ஆகுதா இல்லையா. ஸோ இந்த மாதிரி Cars24 இப்போ ஒரு கார்ப்பரேட்டில் போய் நம்ம வாங்கும்போது அதெல்லாம் கன்ஃபார்மாக செக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அவுட் சைடில் வாங்குறீங்க அப்படின்னா இது என்ன டேஷ்போர்ட் இருக்குது, இதெல்லாம் வந்து செக் ஆண்ட்ராய்டு. இந்த மாதிரி எனக்கு இந்த டிஸ்பிளே இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ ஸ்பீக்கர்ஸ்லாம் போட்டு சாங் நச்சுன்னு கேட்கலாம். ஸோ பார்க்க நல்லா தான் இருக்குது சூப்பராக. இருந்தாலுமே நம்ம ஒரு கார் மெக்கானிக்கை கூப்பிட்டு போனால் மனுஷன் டெக்னிக்கலாக செக் பண்ணுவாப்பில் யாரை கூப்பிட்டு போகிறோம். ஆனால் அவங்க வாங்குகிற அமௌண்ட்லேருந்து ஒரு 2% அந்த மாதிரி ஏதோ வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். காரோட பர்சன்டேஜ்லேருந்து. இது எவ்வளோ 3.5 lakhs போட்டிருக்கு. நல்லா தான் இருக்குது இந்த கார். இங்கே பாரு, இது இல்லையா 3.5. ப்ரைஸ் பிரேக்கப் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ், ஆர்சி ட்ரான்ஸ்ஃபர், எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி, கார் சர்வீஸ் சார்ஜ். இதை எதுக்கு நம்மகிட்ட வாங்குறாங்க? ஒன் டைம் இது 3.8 வந்துடுது. ஸோ நீங்கள் இதை வந்து இஎம்ஐயும் இருக்குது. ஆனால் நீங்கள் இஎம்ஐ போகிறது வந்து கொஞ்சம் இனிஷியல் அமௌண்ட் நிறைய கட்டினீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ கொஞ்சம் கம்மியாகவும் கரெக்டாக இருக்கும். எனக்கு இந்த Hyundai i10 இல்லை i20 கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. i10 அந்த மாதிரி Hyundai Eon கூட சூப்பராக இருக்கும். இது வந்து நல்லா காம்பேக்டாக இருக்கும் அந்த கார். இந்த கார் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம ஆல்டோ மாதிரி இது சூப்பராக இருக்கும். நான் பார்த்துருக்கேன் ரோட்டில். மாருதி ஆல்டோ வேணாம், பரவாயில்ல. நம்ம 416 அப்புறம் போடும்போது ஆல்டோ கம்மியாக தான் வருது இயரு. நீங்கள் அதுக்கு பின்னாடி போட்டிங்கன்னா தான் நிறைய ஆல்டோவாக வந்துட்டுருக்கோம். இந்த எஸ்ப்ரெஸ்ஸோவை வந்து தெரில, இது எனக்கு பிடிக்காது. அப்படி ஆனால் இவ்வளோ லேக்ஸ் இது நியூ காரே 4.5 சம்திங் வரும். பட் இது என்ன வேரியன்ட் ப்ளஸ் 70. ஸோ அதனால் அப்படி இருக்குது போல். வேக்னார், ஏன் Hyundai i20 தான் வருது, i10 வரலாம். இது வந்திருக்கு. இது பார்த்தீங்களா, ப்ரிஃபர்டு பிக்னு போட்டிருக்கு. இந்த கார் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆல்டோவுக்கு கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் இது ஆல்டோ மாதிரி தானே இருக்குது. சைஸ் அப்படி தான் இருக்குது. கன்ஃபார்மாக நான் மோஸ்ட்டாக இதில் Cars24 தான் வாங்குவேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒரு மெக்கானிக்கை ரெடி பண்ணிட்டு இந்த i10 ஸ்போர்ட்ஸ் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து சாவகாசமாக இப்படி உட்காந்துட்டு நீங்கள் இதில் பார்க்கலாம் வித் ஃபோட்டோஸ் அண்ட் அது டீட்டெயில்ஸோட, ப்ரைஸ் டீட்டெயில்ஸோட பார்த்துட்டு நமக்கு எந்த கார் பிடிச்சிருக்கோ இந்த காரோட கோடு ஏதோ ஒன்று நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். நீங்கள் ஆன்லைனில் பார்த்துட்டு அந்த காரோட ஏதோ ஒரு நம்பர் இருக்கும்னு சொன்னானே கார் ஓவர்வியூ. அந்த நம்பரை சொல்லிட்டிங்கனாலே ஓனர் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஓனர் தான். அந்த நம்பரை எடுத்துகிட்டு போனீங்கனாலே, இல்லை இது நீங்கள் மொபைலில் வந்து இது மாதிரி விஷ்லிஸ்ட் பண்ணிட்டா கூட நம்ம டேரெக்டாக லொக்கேஷன் டீட்டெயிலிங் இருக்குது நாவலூர் Cars24 போனீங்கன்னா நீங்கள் அப்படியே ட்ரைவ் பண்ணி செட் ஆச்சுன்னா வாங்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஜஸ்ட் கார் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. பட் நான் வந்து இந்த i10 இல்லைன்னா i20 அப்படி அதுவும் இல்லைன்னா சாண்ட்ரோ, அந்த நியூ சாண்ட்ரோ கூட நல்லாயிருக்கும். ஸோ நான் கார் டிரைவிங் பண்ணும்போது சாண்ட்ரோவில் தான் ட்ரைவ் பண்ணாங்க. ஸோ இதில் ஏதாவது ஒன்று பார்ப்பேன் கண்டிப்பாக. Cars24 வித் நம்ம மெக்கானிக்கோட தான் போய் வாங்கணும். ஸோ உங்களுக்கு Cars24 தவிர வேறு ஏதாவது பெஸ்ட் வெப்சைட் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய், டேக் கேர். இட்ஸ் டேவிட்.